நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறதான தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பூலோக வாழ்க்கையிலே ஜீவிக்கிறதான மனிதர்கள் அநேகர் பல்வேறு விதமான காரியங்களிலே தோற்று போய் இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே இருக்கிறதான தோல்வியிலே இருந்து அவர்களால் மறுபடியும் எழும்ப முடியவில்லை. வெற்றியின் அனுபவத்திற்குள்ளே அவர்களால் கடந்து வர முடியவில்லை. வெற்றி என்பது தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, தேவனே அவருடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான தோல்விகள் இருக்கலாம். எப்பேற்பட்டதான தோல்விகளாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் தர முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஏராளம் ஜனங்கள் கடந்து வந்து அவரை தேடுவதற்கான காரணம் என்னவென்றால், வெற்றியை பெற்ற அநேக ஜனங்களுடைய சாட்சிகள், சொல்லப்பட்ட இவ்வளவு திரளான சாட்சிகள் இந்த பூமி எங்கும் அவருடைய சாட்சியினால் நிறைந்து இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ ஜனங்களாக மனிதர்கள் மாறுவதற்கான காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அநேக விதமான தோல்விகளை மாற்றி அவர்களுக்கு ஜெயத்தை வந்து கொடுக்கிறார். இன்னைக்கு மனுஷன் ஜெயம் பெறும்படியாக, தன்னுடைய காரியங்களில் இருக்கிற எல்லா தோல்வியிலிருந்து விடுதலை அடையும்படியாக பல்வேறு விதங்களிலே பிரயாசப்படுகிறான், பல்வேறு விதங்களிலே ஒரு போராடுகிறான். வாழ்க்கை என்பதே போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் இன்றைக்கு நிறைய பேரால் ஜெயித்து வெற்றி பெற்று கடந்து போக முடியவில்லை. அநேகரை சாத்தான் தோற்கடித்து விடுகிறான், அநேகரை மனிதர்கள் தோற்கடிக்கிறார்கள், அநேகரை சுகவின் அதாவது பலவீனங்கள் வியாதிகள் வந்து தோற்கடிக்கிறது. அநேக விதமான சூழ்நிலைகள் இன்றைக்கு மனிதர்களை தோற்க செய்து வைத்திருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இவை எல்லாவற்றிலேயும் நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ரோமர்கள் நிருபத்தில் வாசித்து பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில் உள்ளதான எல்லாவற்றிலேயும் நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் நீங்கள் 35வது வசனத்திலிருந்து வாசிங்கள். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மில் அன்பு கூறுகிறதான தெய்வத்தினால், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் முழுவதும் ஜெயம் எடுக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோல்வியை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர் அல்ல. சில வேளைகளிலே மனிதர்கள் நம்மை பயமுறுத்துவார்கள். சில வேளைகளிலே சாத்தான் நம்மை வந்து என்ன செய்வான்? சாத்தான் சில வேளைகளிலே நம்மை வந்து பயமுறுத்துவான். அந்த பயமுறுத்தலுக்கு எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அஞ்சவே கூடாது. இன்றைக்கு சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்துவதில் முதலாளாக வந்து இருக்கிறார். எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்காக வாழ்வது என்ன செய்யாது, பிடிக்காது. எனவே அவர்களை சோர்ந்து போக செய்ய வேண்டும். அவர்களை சோர்ந்து போக செய்ய வேண்டுமானால் அவருடைய இருதயத்தில் வருங்காலத்தை குறித்ததான பயத்தை வந்து விதைத்து விட்டால் இவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். அவருடைய வாழ்க்கையில அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதான செயல்பாடுகளை குறித்த அவிசுவாசத்தை விதைத்து விட்டால் அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். சோர்ந்து போய் விட்டதற்கு பிறகு ஆண்டவரை முன்ன மாதிரி வந்து என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. எனவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் சோர்ந்து போகிறதான உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? பலன் கொடுப்பேன். வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. யாரா இருந்தாலும் சரி,
எவ்விதமாக மேடு பள்ளம் இருக்கிறதோ அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையில சில வேளைகளில் சந்தோஷமான நிலைகள், சில வேளைகளிலே துக்கமான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எது வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, அந்த உபத்திரவத்துல நமக்கு என்ன ஒண்ணு ஜெயம் உண்டு. வியாபலம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, பசியோ நிர்வாணமோ, என்ன பொருளாதார குறைபாடுகள் வந்தாலும் சரி, என்ன நாசமோசம் வந்தாலும் சரி, பட்டயம் வந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலேயும் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? என்ன கொடுக்கிறார்? ஜெயம் கொடுக்கிறார். நம்ம இருக்கிறதான நிலையை குறித்து நினைத்து பார்க்கவே கூடாது. வேதத்திலே ஏழுவிதமான சபை குறித்து சொல்லி இருக்கிறதான அந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறதான இடத்துல நீ வந்து இருக்கிறாய். ஆனா சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறதான இடத்துல நீ இருந்தாலும் அந்த சாத்தான் உண்மையில் என்ன எடுக்க முடியாது? ஜெயம் எடுக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் எந்த நிலையிலும் விசுவாசத்தை விட்டுவிடவே கூடாது. நமக்கு தெரிந்த அநேக சரித்திர பகுதிகள் வேதத்தில் உண்டு. தாவீதுடைய சரித்திரம் நமக்கு தெரியாதவர்கள் அல்ல. அதிகமாக பழைய ஏற்பாட்டில் பேசப்படுகிறதான ஒரு மனுஷன் தாவீது. புதிய ஏற்பாட்டில் பவுல், பழைய ஏற்பாட்டில் வந்து தாவீது. இந்த தாவீது விசுவாசத்திற்கு நல்லதொரு உதாரணமான ஒரு தேவனுடைய மனுஷன். இவனுக்கு முன்பதாக மிக பெரிதான சோதனையான சூழலை இவன் பார்க்கிறான். அங்கே தோற்றத்தில் மிக பெரிதான ஒரு மனுஷன். ஆனால் அந்த தோற்றம் இவனை பயமுறுத்தவில்லை. அந்த தோற்றத்தை பார்த்த உடனே இவனுக்கு அவிசுவாசம் வரவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான தோற்றத்தை பார்த்தாலும் இவனுக்குள்ள தைரியம், ஒரு பக்தி, வைராக்கியம். பக்தி வைராக்கியம் இருக்கிறது அவங்களுக்கு இருக்கா இல்லையா? அறிக்கை செய்யலாம். அப்படியாவது வரட்டும். பக்தி வைராக்கியம் அப்படியாயினும் என்ன செய்யட்டும்? வரட்டும். நேற்று தினத்துல புதுசா ஒருத்தவங்க வந்து ஜெபம் பண்றதுக்கு வந்தாங்க. உபாசத்துக்கு வந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சில காரியங்கள் சொன்னாங்க. அவர் ஒரு இடத்தை வாங்கினாங்களாம். அந்த இடத்தை வாங்கி வீடு கட்டும் போது பொல்லாத சர்ப்பத்தின் நாய் வந்து சொன்னதான், இது நான் குடியிருக்கிறவன இடம், நான் இந்த இடத்துல இருக்க விட மாட்டேன். அது முன்னாடி வந்து அதுல ஒரு பெரிய புத்து இருந்து அதுல வந்து பயங்கரமான ஒரு சர்ப்பம் குடியிருந்து இருக்கிறது. அந்த சர்ப்பத்துல சாத்தானுடைய ஆவி இருந்திருக்கிறது. இது இவருக்கு தெரியல, வாங்கிட்டாங்க. அந்த புத்து வந்து அந்த முள்ளுகளுக்குள்ள இருந்தபடினாலும் இவர்களுக்கு தெரியல. அதாவது கள்ளி முள்ளுகளுக்குள்ள இருந்தது தெரியல. ஒரு நாள் அது மேல வந்து ஒரு காத்துல வந்து மரம் முறிந்து விடும்போது வேகு வந்து கூட தெரிஞ்சிருக்கு. ஆனா சாத்தான் சொல்றாங்க அந்த சர்ப்பம் நேரடியாக 3 நாள் என் வீட்டுல வந்து சொன்னாங்க. சர்ப்பம் நேரடியாக வந்துட்டான். நேரடியாக இருந்தாலும் எப்படி நம்ம எப்படி பார்க்கணும்? தலை வந்து இவ்வளவு பெருசு இருக்கிறோம். அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணும்போது அது பேசலாம். அந்த சர்ப்பம் பேசலாம். அவங்க சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அந்த சர்ப்பம் பேசுதான். அவன் அடித்தால் நான் அவனை கொண்டு விடுவேன் என்று சொல்லி பேசுறான். இவங்க பயந்து போய் வந்து என்ன செய்தாங்க? வேண்டாம் தம்பி, அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எத்தனை நேரம்? 3 நாள் நேரடியாக வந்ததான். அடிக்கடி வந்து சொப்பனத்துல அவரிடத்துல வந்து பேசுதான், நான் வந்து அந்த இடத்துல என்ன செய்ய மாட்டேன். அவங்க சொல்றாங்க, அப்படி என்ன சாத்தானுக்கு வல்லமை? அவங்க விசுவாசி தான், அவங்களையெல்லாம் செய்யல. அவங்க வீட்டுல ஹஸ்பண்ட்ல வந்து மறந்துருப்பில்லை, அவங்க தனியாக தான் வந்து மறந்துருப்பி இருக்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியான சிஎஸ் அவர்களே தான். சிஎஸ் அவங்க மெம்பர்ஷிப் ஃபுல்லா சிஎஸ் தான். ஆனா அவர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம். அப்படி என்ன சாத்தானுக்கு வல்லமை? ஆண்டு சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கேன்னு சொல்றாரு. அப்படி ஒண்ணு நான் வந்து இதெல்லாம் காலி பண்ண முடியாது என்று சொல்லி நான் அந்த இடத்துல வைராக்கியமாக சரி இருக்கிற போராட்டமாக இருந்தாலும் நான் அதை ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கை, விசுவாசம் வந்து எனக்கு இருக்கிறது. கட்டாயம் நான் அதை ஜெயித்தே தீருவேன் என்று சொல்லி அந்த இடத்தை நான் ஜெபம் பண்றேன். அப்ப சொல்றாங்க, ஒரு அளவு வீட்டுல வந்து கூடி ஜெபம் பண்ணாங்களாம். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜனங்களுக்கு கூட கூடி ஜெபம் வந்து என்ன செய்யறது தெரிகிறது இல்லை. வீடு விட சேர்ந்த வந்து என்ன விடுவோம்? கதை விடுவோம். 2 விசுவாசிகள் 3 விசுவாசி ஒரு வீட்டுல சேர்ந்துட்டான்.
அதுல ஒரு விசுவாசியை சொல்லணும். நல்ல நேரம் நம்ம 3 பேர் ஒரே மாதிரி சேர்ந்திருக்கோம், ஒரு மணி நேரம் என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும், ஆன்மீக அனுபவம் உயரும், குடும்பங்கள் ஆசீர்வாதம் பெறும், திருச்சபை ஆசீர்வாதம் பெறும், நீங்கள் இருக்கிறதான அந்த தேசம் ஆசீர்வாதம் பெறும். அப்ப சொன்னாங்க 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம், அந்த சர்ப்பம் ஒரு நபருக்குள்ள வந்து ஆட ஆரம்பித்து விட்டதுன்னு சொல்றாங்க. வீட்டுல இதெல்லாம் அந்த வீட்டுல தான் நடக்குது. சர்ப்பம் அவங்க மேல வந்து ஆட ஆரம்பித்து விட்டது. எனக்கு என்ன செய்ய சொல்லியே தெரியல. நான் இயேசுவின் நாமத்துல கட்டளையிட்டேன். அது கொஞ்ச நேரம் ஆடினது, அதுக்கு அப்புறம் செத்த பாம்பு மாதிரி கீழே விழுந்து கொஞ்ச நேரம் அப்படியே கிடந்தது, திரும்ப அது எழும்பிச்சுது. நான் சொன்னேன், ஏதாவது ஒரு ஆவிக்குரிய சபையில போய் இந்த பொல்லாத ஆவி வந்து நீங்க வந்து என்ன செய்ய மேற்கு அவங்களுக்கு தெரியுது, அவங்க வாயிலே உச்சரிக்கிறாங்க. நாங்க இருக்கிறதா சபை, அது ஒரு ஸ்பிரிச்சுவலே கிடையாது. அவங்க சொல்றது சபை பெருசா இருக்கிறது, ஆத்மாக்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா அவங்களால் அந்த திருச்சபையில போய் ஆண்டுடைய நாமத்தை ஆராதிக்க முடியல. நான் ஆவிக்குரிய சபை எங்க இருக்குன்னு சொல்லிதான் நான் வந்து ஆராதிக்க வந்து என்ன செய்யறேன், அங்கங்க கடந்து போயிட்டு இருக்கிறேன். இப்போது வந்து இருக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல வருவதற்கு விருப்பமா இருக்கிறதுன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாங்க. வரப்போற நாட்களை வருவாங்க. நான் என்ன சொல்றேன், சாத்தான் வந்து பயமுறுத்துகிறான், நேரடியாகவே வந்து வருகிறான். நேரடியாக வந்தாலும் அவருடைய தோற்றம் பயங்கரமாக இருந்தாலும் கூட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அது வந்து சவால் விடும்போது நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வர வேண்டும். இந்த கோலியாத்து சொல்றான், தாவீதப்ப சொல்றான், இன்றைக்கு நான் உன்னை கொன்னு ஆகாயத்து பறவைகளுக்கு உன்னுடைய மாம்சத்தை இரையாக கொடுப்பேன். அவர் பயங்கரமான தோற்றத்தை உடைய மனுஷன், சிறு வயது முதலே யுத்தக்கலை கற்றதான மனுஷன், பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறதான மனுஷன், ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறதான இந்த தாவீதை பார்த்து அவ்வளவு பெருமையில, அவ்வளவு மேட்டி மேல, அவ்வளவு மாம்ச வைராக்கியத்துல பேசுகிறான். மாம்ச வைராக்கியத்துல பேசுகிறதான ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு தைரிய நம்பிக்கை இருக்குமானா, அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்க வேண்டும், எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும். அதனால நீங்கள் எவ்வளவு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். அந்த தாவீது சாதாரணமாக வந்து சொல்லுகிறான், நீ வந்து பட்டயத்தை நம்பி இருக்கிறாய், ஆனா நான் வந்து பட்டயத்தை நம்பல. அவன் அங்கே சொல்கிறான், நான் உன்னை அழிப்பேன் என்று. ஆனா தாவீது இங்கே சொல்கிறான், நான் உன்னை அழித்தேன் தீர்வேன். நாம் எப்போதும் நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் செயல்படுகிறதான தேவன். அநேக வேளைகளில் தேவன் செய்கிறதான செயல்களை மட்டுப்படுத்துகிறதான காரியம் என்னவென்றால், தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய நினைத்திருக்கும் போது நாம் அவநம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறபடினால அந்த காரியங்களிலே ஆண்டவர் மேன்மையான செயல்களை செய்ய முடியவில்லை. இந்த தாவீதுடைய நம்பிக்கை என்னவென்றால், 5 கல்லால் நான் வந்து கட்டாயம் தாவீதை மேற்கொள்வேன் என்பதுதான் தாவீதுடைய விசுவாசம். ஆனால் இந்த தாவீது ஒரே கல்லில் மேற்கொண்ட, அதுதான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறதான தேவன். ஜெபிக்கிறதான நீங்கள் விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த ஜெபத்துல ஒன்றுமே இல்லை. ஜெபத்துல ஒன்றுமே இல்லாவிட்டால் நீங்கள் ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஜெபிக்கிறதான ஜனங்களுக்கு நம்பிக்கை வேண்டும், ஜெபிக்கிறதான ஜனங்களுக்கு பக்தி வைராக்கிய வேண்டும், ஜெபிக்கிறதான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, நானும் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து தான் பார்க்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை காணவே முடியவில்லை. நாளோடு நீங்கள் தோற்று போய்கொண்டே இருக்கிறீர்கள். சாத்தான் உங்களோடு போராடத்தான் செய்வான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே சாத்தான் வரமாட்டான் என்பது அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே மனுஷர்கள் போராட மாட்டார்கள் என்பது அல்ல. அவர்கள் போராடத்தான் செய்வார்கள், உன்னோடு போராடுவார்கள். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். நாம் பலத்த கருத்தோடு இருக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அங்கே வேதத்திலே வாசித்தோம், நம்மால் வெற்றி அல்ல, நம்முடைய திறமையால் வெற்றி அல்ல, நம்முடைய ஞானத்தால் வெற்றி அல்ல, நம்முடைய அறிவால் வெற்றி அல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை சொன்னாலே இன்னைக்கு சாத்தான் தோற்று போய் கொண்டிருக்கிறானே. நீங்கள் இயேசுவினுடைய பெயரை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கிறதான சாத்தானை இயேசுவினுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் அந்த அதட்டி பாருங்கள், அது ஓடி விடுவார். இயேசுவினுடைய நாமத்திற்கு அந்த பேரை சொன்னாலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றால், அந்த பேருக்குரியதான தேவன் உங்கள் மத்தியிலே இருப்பார் என்றால், அது எவ்வளவு பெரியதான வல்லமை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த மகா பெரியதான ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது நீங்க ஏன் வந்து மற்றவருடைய பயமுறுத்துதலுக்கு பயப்பட வேண்டும்? பயம் வருதா? சூப்பர், பயம் வருதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக சாத்தானால் ஒன்றுமே செய்ய விசுவாசம் என்பது ஒரு பட்டயம். அந்த விசுவாசம் ஆகிய பட்டயத்தை பயன்படுத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவன் வாள் வைத்திருந்தும் அந்த வாளை பயன்படுத்த அவனுக்கு தெரியாமல் இருக்குமானால் அதனால என்ன பயன் இருக்கிறது? விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றீங்க, ஆண்டவர் வல்லவர் நல்லவர் என்று சொல்லி சொல்றீங்க. அப்படி அவர் நல்லவர் என்றதான விசுவாசம், வல்லவர் என்றதான விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் ஜெயம் எங்கே? ஏன் தோற்று போய் கொண்டிருக்கிறீங்க? ஏன் நாள்தோறும் நீங்கள் வந்து தோற்று உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிறீங்க? நாள்தோறும் நமக்கு என்னதுதான்? வெற்றி தான். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துதியா உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துதியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னாலும் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு என்னதுதான்? ஜெயம்தான். எல்லாத்திலும் ஜெயம்தான். வேற ஜெயம். சர சுகபலன் ஆரோக்கியத்துல வந்து என்னது? ஜெயம். தொழில ஜெயம், வியாபாரத்துல ஜெயம். என்னென்ன காரியங்கள் உண்டோ அத்தனை காரியங்களிலையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய நாமத்தினால என்ன கொடுக்கிறார்? ஜெயம் கொடுக்கிறார். அந்த ஜெயத்தை தாவீது அந்த நாமத்தின் மேல் வைக்கிறதான விசுவாசத்தினாலதான் அவன் பெற்றுக்கொண்டான். பெரிய ஆயுதங்கள் இல்ல, பெரிய பட்டயங்கள் இல்ல, இவனோட நிறைய ஆட்கள் எல்லாம் இல்ல. சவுல் நிறைய ஆட்களோடு போவதற்கே பயந்தான். இந்த கோலியாத்தை பார்க்கும்போது சவுலுடைய கால்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறது? நடுங்குகிறது. ஆனா சவுலை குறித்து வேதத்தில் சொல்லி இருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவனுடைய தோளுக்கு கீழாய் இருக்க உயரமுடையவனாய் இருந்தான். அவ்வளவு வளர்த்தி சவுல். ஆனா சவுலே வந்து என்ன செய்யறான்? பயப்படுறான். ஆனா தாவீதுக்கு என்ன இல்லை? இஸ்ரவேல் எல்லாரையும் குட்டையான மனுஷன் யாரு? தாவீது. எல்லாரும் உயரமானவன் சவுல். சவுலுக்கு பயம் இருக்கு, தாவீதுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? சவுல் பட்டயத்தை நம்புகிறவன், சவுல் ஒரு மாம்ச பலத்தை நம்புகிறவன். ஆனா தாவீதோ அவன் பட்டயத்தை நம்புகிறவன் அல்ல, அவன் மாம்ச பலத்தை நம்புகிறவன் அல்ல. அவன் முழுக்க முழுக்க இயேசுனுடைய வல்லமையையும் முழுக்க முழுக்க இயேசுனுடைய நாமத்தினுடைய மகத்துவத்தையுமே நம்புகிறதான மனுஷன். எனவேதான் அவ்வளவு பெரிய தோற்றத்தை பார்த்தாலும் இவனுக்கு என்ன வரல? பயம் வரல. இன்னைக்கு சின்ன ஒரு பேயை பார்த்தாலே, சின்ன குட்டிச்சாதான் வீட்டுக்குள்ள ஓடுறத பார்த்தாலே இன்னைக்கு ஜனங்களுக்கு என்னது? பயம். சின்ன வீட்டுல ஒரு சத்தத்தை கேட்டாலே ஜனங்களுக்கு என்னது? பயம். என்ன வந்துட்டோ? பேய் வந்துட்டோ, கொல்லதாய் வந்துட்டோ என்கிறதான ஒரு பயம். பயம் உள்ளவனை வைத்து ஆண்டவர் ஒன்றுமே
செய்ய முடியாது. பயங்காளி 1000 பேர் இருந்தாலும் பயமில்லாத ஒரு மனுஷனுக்கு சமானம். எனவே தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் 1000 பேர் என்ன செய்வான்? ஒருவன் 1000 பேரை துரத்துவான். இந்த ஒருவன் யார் என்றால் தைரியம் உள்ளவன். இந்த 1000 பேர் யார் என்றால் பயம் உள்ளவன். கிதியோனுடைய நாட்களில் ஆண்டவர் சொன்னார், பயங்காளியின் திடனற்றவனுமாய் இருக்கிற மனுஷனை முதலாவது நீ வீட்டுக்கு போக சொல்லு. ஏனென்றால் அவன் இருந்தால் நிச்சயமாக தோல்விதான் கிடைக்கும். கடைசியில கூட்டி கழிச்சு பார்த்தா அதுல கிடைத்தது எத்தனை பேர் தான்? 300 மனிதர்கள் தான் இதுல தேர்னாங்க. பலாயிரம் ஜனங்களில 300 பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த 300 பேர் தான் தைரியம் உள்ளவர்கள். இந்த 300 பேர் தான் சட்டத்திட்டங்களுக்கு அடங்குகிறவர்கள். இந்த 300 பேர் தான் யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் ஒரு எண்ணத்தோடு இருந்தவர்கள். மற்ற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் வீட்டுக்கு போய் சொல்லிட்டாரு. 300 பேர் வைத்துதான் என்ன கிடைத்தது? ஜெயம் கிடைத்தது. நீங்கள் ஒருவராக இருக்கலாம், குடும்பத்தில் ஒருவராக இருக்கலாம், ஊரில் ஒருவராக இருக்கலாம். நீங்கள் ஒருவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒருவர் அல்ல. அந்த எலியாதுகள் சொன்னா நான் ஒருவனா இருக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னாரு நீ ஒருவனா இல்லப்பா, பாகாலுக்கு முடங்காது இருக்கிறதான முழங்கால்கள் 7000 பேர் இன்னும் மீதியாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு சில கிராமங்கள்ல எல்லாம் ஆண்டவர் அறியாத நிலையில முதலாவது ஒரு நபர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அவர்களுக்கு இருக்கிறதான அந்த பக்தி வைராக்கியத்தினால்தான் அவர்கள் நினைத்திருக்க முடியும். சாதாரணமாக தனியாக ஒரு நபர் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவருக்காக வாழ முடியாது. ஆனால் யார் ஒருவன் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறானோ அவனை கொண்டு அந்த குடும்பத்தில் பெரிய அற்புதம் நடக்கும். அவனை கொண்டு தேசத்தில் பெரிய அற்புதம் நடக்கும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் அனைவருக்கு பக்தி வைராக்கியம் போதாது. பக்தி வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமானா நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு கடந்து போக முடியும். பக்தி வைராக்கியம் இருக்கும் போது சாத்தான் உங்களை பயமுறுத்தலாம், மனிதன் உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் சீக்கிரத்தில் அவைகள் எல்லாம் ஒண்ணுமில்லாமல் நெருப்புப்பட்டதான நூல் போல எல்லாம் ஒண்ணுமில்லாமல் போயிடும். கர்த்தருடைய வல்லமை என்பது அவ்வளவு பெரிதான வல்லமை. இந்த வல்லமை யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் தேவன் பேரில் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இந்த விசுவாசம் பக்தி வைராக்கியத்தை உண்டாக்க வேண்டும். இந்த பக்தி வைராக்கியம் செயல்பாடுகளிலே வார்த்தைகளிலே வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படுமானால் நீங்கள் நிச்சயமாக போகிற வருகிற எல்லா இடங்களிலும் ஜெயம் பெற்றவர்களாகவே காணப்படுவீங்க. இந்த ஜெயத்தை தருகிறது யார்தான்? ஆண்டவராகிய இயேசுதான் நமக்கு அந்த ஜெயத்தை தருகிறார். நீங்கள் உங்களை நம்பினால் தோற்று போவீர்கள். உங்களுக்கு இருக்கிற அறிவை நம்பினால் தோற்று போவீர்கள். உங்களுக்கு இருக்கிற திறமை நம்பினால் தோற்று போவீர்கள். உங்களோடு இருக்கிற மனிதர்களை நம்பினால் தோற்று போவீர்கள். இந்த ஆண்டவர் ஒருவரை நம்புங்க. அவரை நம்பி நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அவரை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டால் அவர் உங்கள் மேல் அன்புள்ளவராய் இருப்பார். அது சொல்லப்பட்டிருக்கிறது 8:37 ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்று அதாவது முழுவதுமே நமக்கு என்னதான் ஜெயம் உண்டு. ஏனென்றால் ஆண்டவர் நம்மை என்ன செய்கிறார்? உங்க ஆண்டவர் நேசிக்கிறாரா? நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு கவலை வேண்டாம், எதற்குமே கவலை வேண்டாம். நீங்க முதல்ல உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரா? அடையாளப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை நேசமா இருக்கிறேன் என்பதை அநேக வேளைகளில் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். நீங்கள் அதை அறிந்திருந்தால் ஆண்டவரை நேசிக்க இருக்கிறதான அந்த அறிவு ஞானம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்பட அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் யார் பார்த்துக் கொள்வார்? ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். ஆபிரகாமை தேவன் சிநேகித்தார். எனவே ஆபிரகாமுடைய நம்பிக்கையின்படி, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின்படி அவன் சொன்னானே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லி சொன்னானே, அதே போல ஆண்டவர் அவருடைய காரியங்களை எல்லாம் என்ன செய்து கொண்டார்? பார்த்து கொண்டார். உங்கள் மேல தேவன் அன்பாய் இருக்கிறாரா? இருக்கிறாரா இல்லையா? மனுஷனை குறித்து நீங்க நினைத்தே பார்க்கலாம். மனுஷன் நிலையில்லாதவன். அவருடைய இருமை நிலையில்லாதது. மனுஷன் சுயநலமானவன். அநேகருடைய தலை முதல் பாத வரைக்கும் 100% என்ன ரத்தம் தான்? 100% சுயநலமான ரத்தம்
சுயநலம் தான், கொஞ்சம் கூட பிறநலம் கிடையாது. சுயநலமான மனுஷன் எப்படி உங்களை வந்து நேசிக்க முடியும்? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் நேசிக்க வேணுமானா அவனுக்கு பிறநலம் இருந்தால்தான் அவனால் நேசிக்க முடியும். சுயநலம் இருக்கிறத மனுஷனால மற்றவர்களை நேசிக்க முடியாது. இன்னைக்கு சுயநலம் உள்ளவர்களாக உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் உடன் பிறந்தவர்களும் இன்னொரு உடன் பிறந்தவர்களை நேசிக்க முடியவில்லை. எல்லா மனிதர்களும் சுயநலம் உள்ளவர்களாகவே வாழ்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுயநலம் என்பது இருக்கவே கூடாது. பொதுவாக அடிக்கடி ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பாங்க வாகனத்துல பின்னாடி, நீ வாழ பிறரை கெடுக்காதே. ஆனா இன்னைக்கு அநேகர் தான் வாழும்படியாக பிறரை கெடுக்கிறாங்க. அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறது போல ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில முன்னேறும்படியாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓட்டப்பந்தயத்தில் ஓடலாம், ஆனா சட்டத்தின்படி ஓடணும். ஓட்டப்பந்தயத்துல ஒருவனை நாம வந்து முந்தி ஓடலாம், ஆனால் ஒருவனை மிதித்து தள்ளிவிட்டு ஓடக்கூடாது. நம்ம முந்தி ஓடலாம். இதே போல இன்றைக்கு வந்த உலக வாழ்க்கையில் மனுஷன் முன்னேறும்படியாக தான் உழைத்து தான் முன்னேறுவதை விட்டுவிட்டு இவன் மற்ற மனிதர்களை வழிமறிக்கிறான், மற்ற மனிதர்களுக்கு கேடு செய்கிறான், மற்ற மனிதர்களுக்கு வரக்கூடிய நன்மையெல்லாம் வந்து தடை பண்ணுகிறான். இது உலக ஜனத்தினுடைய ஒரு அனுபவம். ஆனா தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில நமக்கு கொஞ்சம் என்ன நிலைமை இருக்கணும், பிற நிலைமை இருக்கணும். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ உன்னை போல, அது அர்த்தம் தெரியுமா? நீ சாப்பிடாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கண்டாம், நீ சாப்பிட்டுட்டு உன் சாப்பாட்டுல அடுத்தவங்களுக்கு கொடு. இதான் உன்னை போல மற்றவர்கள் என்ன செய்ய நேசிக்கிறது. ஆனா இன்றைக்கு எந்த மனுஷனும் தன்னை போல மற்றவர்களை நேசிக்கிறது இல்ல. ஒரு விசுவாசி அடுத்த விசுவாசியை உங்களை போல நேசிக்கிறீங்களா? தைரியமா உங்க இதயத்துல கை வைத்து உங்களால சொல்ல முடியுமா? நான் வந்து என்ன போல மற்றவர்கள் நேசிக்கிறவங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு மனிதர்களுக்கு மனதுருக்கமெல்லாம் எங்கேயோ போய்விட்டது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக மனதுருக்கம் உள்ளவர். ஆனா அவருடைய ஆவியை பெற்றுக்கணும்னு சொல்லி சொல்லுகிறதான அநேகருக்கு இரக்கம் என்பதே கொஞ்சம் கூட இல்லை. ஆனா இரக்க குணம் உள்ளதான மனிதர்கள் மற்றவர்கள் அதிகமாக ஏமாற்றப்படதான் செய்வாங்க. இறக்கம் இருக்கிறதான மனுஷனை தேடி வந்து என்ன செய்வாங்க, வருவாங்க. சிலர் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் இவர்களை ஈஸியா வந்து என்ன செய்யலாம், இவர்களை ஈஸியா ஏமாற்றிடலாம். ரெண்டு வார்த்தை நம்ம இடத்துல பேசி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவர்களை ஈஸியா வந்து என்ன செய்யலாம், ஏமாற்றிடலாம். 1000 இடத்துல நீங்கள் ஏமாறலாம், ஆனா ஒரு இடத்துல நீங்க வந்து ஏமாற்றக்கூடாது. 1000 இடத்துல ஏமாறுங்க, பல 1000 ரூபாய் நீங்கள் ஏமாந்து இழக்கலாம், இழந்துட்டு போக பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு இடத்துல நீங்க ஒரு மனுஷன் வந்து ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் ஆண்டவர் நிச்சயமாக வந்து பார்ப்பார். இன்னைக்கு மனிதர்கள் வந்து மற்றவர்களை ஏமாற்றுகிற சில இடங்களில் தெரிகிறது இல்லை. இன்னைக்கு அநேகர் ஏமாற்றியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேகர் வந்து அடுத்தவனை கெடுத்தே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை கனவில் நினைத்து விடக்கூடாது, சொப்பனத்துல கூட அப்படி ஒரு சொப்பனம் வந்துடக்கூடாது. நான் மற்றவனை வந்து ஏமாற்றி வந்து வாழுகிறேன் என்று சொல்லி வந்து விடக்கூடாது. அப்படி வரும் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக ஒருபோதும் இருக்கவே இருக்காது. ஆண்டவர் நம்மை நேசித்தால் அது போதும், அதுல நீங்க திருப்தியாயிருங்க. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆண்டவர் நேசிக்கிறதான மனுஷனுக்கு அவருடைய கனத்தை அவர் கொடுக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிறதான மனுஷனுக்கு அவருக்கு சுதந்திரமானவர்களாக கொடுக்கிறார். ஆண்டவர் நேசிக்கிறதான மனுஷனுக்கு அதினரின் காலத்துல தர வேண்டியதை தருவார். ஒருவேளை நீங்க ஒரு கொஸ்டின் பண்ணலாம், ஏன் நான் ஆண்டவர் நேசிக்கிறேன், ஆண்டவர் நேசிக்கிறேன், ஏன் எனக்கு வந்து நான் விரும்பின அப்படிலாம் தரமாட்டேன்கிறார்? விரும்பின அப்படிலாம் தந்தா என்ன ஆகும்? விரும்பின அப்படிலாம் தந்தா என்ன ஆகும்? ஒரு பிள்ளைக்கு நீங்க விரும்பினதெல்லாம் கொடுத்துட்டு என்ன ஆகும்? பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? தன் இஷ்டத்திற்கு, தன் விருப்பப்படி நடக்கும்படியாக ஒரு பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு அவன் நினைத்ததெல்லாம் கொடுத்து விட்டார்கள் என்றால் அவனை ஜீவனுடைய பார்க்க முடியாம ஆயிடும், ஜீவனுடைய பார்க்க முடியாம ஆயிடும். எத்தனை பேர் எவ்வளவோ சொன்னவங்களை சொல்ல முடியும், எவ்வளவு சொன்னவங்களை சொல்ல முடியும். பிள்ளைகளை நேசிக்கிறேன்னு சொல்லி பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு விட்டதான அநேக பெற்றோர் பிள்ளைகளை வந்து இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பையன்மாரெல்லாம் அந்த இளமையினுடைய துடிப்புல மற்றவர்களை பார்த்து பார்த்து தான் வந்து இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அதற்காக பெற்றோர்கள் வந்து தொந்தரவு பண்றாங்க. பெற்றோர்கள் நேசிக்கிறேன் என்று சொல்லி அதிவிரை வாகனத்தை எல்லாம் என்ன செய்யறாங்க, வாங்கி கொடுக்குறாங்க. இங்க நீங்க அப்படிலாம் இல்லை. சில இடங்களை சொல்றேன், பிள்ளைகளை நேசிக்கிறேன்னு சொல்லி
பிள்ளைகள் விருப்பமான காரியங்களெல்லாம் வந்து செய்யறாங்க. வேதம் சொல்கிறது தன் இஷ்டத்திற்கு பிள்ளைகள். நேற்று கூட ஏதோ ஒரு பிள்ளைக்கு சொன்ன அறிவுரை சொன்னேன், நம்ம விரும்பாதபடிதான் பெற்றோர் வந்து என்ன செய்வாங்க, நம்ம விரும்பினபடியெல்லாம் பெற்றோர் நடத்த மாட்டாங்க, நம்ம விரும்பாதபடிதான் பெற்றோர் வந்து நடத்துவாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, பெற்றோர். இன்னைக்கு நிறைய இடத்துல பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை கீழ்ப்படி வைக்கிறாங்க. ஆனா கீழ்ப்படிய யார வைக்கணும், பிள்ளைகளை தான் வைக்கணும். ஆனா இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோரை கீழ்ப்படிய வைக்கிறபடினால வாழ்க்கையில பின்பகுதியில அநேக விதமான காரியங்களை இந்த பிள்ளைகளை அமிழ்த்துகிறது. அநேக விதமான சிறையிருப்புகள் இந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைக்கிறது. இவர்களால் வாழ்க்கையில திரும்ப எழுத முடியவே இல்லை. எந்த நிலையில இவர் விழுந்திருக்கிறார்கள் அநேகருக்கு தெரியல. கிறிஸ்தவ ஜனங்களிடத்தில் உள்ளதான ஒரு பெரிய குறைவு என்னவென்றால், இன்ன நிலையினால் இந்த காரியம் வந்திருக்கிறது. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நீ என்ன செய்யணும், அதுக்கு ஒரு தனியா ஒரு அறிவு வேணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து நினைத்து பார்க்கணும். இன்ன நிலையில இருந்து விழுந்தாய், ஏன் இது நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவித்திருக்கிறது, ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது, ஏன் இந்த நஷ்டம் எனக்கு வந்தது, ஏன் எனக்கு மறுபடி மருத்துவமனை செலவு வந்து கொண்டிருக்கிறது, ஏன் இந்த நிலைமையில இருந்து வந்து விழுந்தாய். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விருதாவாக பணத்தை செலவு பண்ண ஆண்டு விடுகிறதே இல்லை. அந்த பலவீனம் வரத்தான் செய்யும், வியாதிகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த வியாதிகள் பலவீனங்கள் வருகிறதான வேளையில என்ன காரணத்தினால வருகிறது என்பதை நீங்கள் முதலாவது ஆண்டுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொண்டால் பெரிய வியாதி வந்திருந்தாலும் ஒரு ஜெபத்துல என்ன ஆயிரும், சரியாயிரும். ஆனா இந்த காரணத்தினால வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் செய்யறதான ஒரே ஒரு காரியம் என்ன செய்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணி பார்க்கிறீங்க. மிஞ்சி போனா ஊழியக்கார இடத்துல வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த வியாதி இருக்கு அந்த பலவீனம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய கிருபை உள்ள ஊழியர்களா இருந்தாலும் நீங்கள் சரியில்லட்டா ஜெபம் பண்ணாத வந்து என்ன செய்யாது, கேட்காது. ஏன்னா நீங்க இந்த நிலையில் உணர்ந்திருக்கிறீங்க. எதற்காக மருத்துவமனை செலவு விருதாவாக மறுபடி மருத்துவமனை செலவு. சபையில் வந்து கொண்டிருக்கிறதான பழைய விசுவாசி ஒரு சிலருக்கு வருடந்தோறும் மருத்துவமனை தவிர்க்க முடியல. அவர்களுக்கு பழைய விசுவாசிகள் தவிர்க்க முடியாது. வருடந்தோறும் ஒரு பெரிய சிலர் வந்துட்டே யாரும் வந்துட்டே. அப்ப அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை, சிலர் வந்து ஆலோசனை கேட்கவே மாட்டாங்க, சிலர் வந்து ஆலோசனை கேட்க மாட்டாங்க. ஒரு சிலர் நீ இருக்கிறதான நிறைய பேர், சில ஜனங்கள் வெளியே இருக்கிறதா நம்பி என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க சபையோட விசுவாசி நியாயம் இல்லாம இப்படி நடக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க பாஸ்டர். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாஸ்டர் சொன்னா இவங்க நான் தலை முடிஞ்சு இல்ல தயவு செய்து என்ன சொல்லாதாங்க அப்படின்லாம் வந்து நான் யார்ட்டையும் சொன்னா கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னு அந்த பதில தான் வந்து சொல்ல வேண்டியது இருக்கிறது. அதாவது நீதி நியாயமான காரியத்தை கூட நீங்க சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எப்படி உங்களோட வந்து பேச முடியும்? நீங்க நீதி நியாயத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான் நீதி நியாயம் தவறாத தேவ நீதியை பேசும்போது நீங்கள் கேட்க முடியும். ஆண்டவர் ஒரு முறை பேசின இடத்துல பேச மாட்டார். இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவர் எத்தனை முறை பேசினாலும் கேட்கிறதே இல்லை. எத்தனை முறை உங்களுக்கு பலவீனங்கள் சுகவீனங்கள் வந்து மருத்துவமனையில் பணத்தை கொடுத்தாலும் நீங்கள் நினைச்சு பார்க்கறது என்ன காரணம்? நான் இடத்துல சொன்னது கட்டாயம் நீங்கள் வருடத்துல ஒரு முறை சர்ச்சில் வந்து சாப்பாடு போடுங்க என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொடுங்க. அவர் இதுவரை கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எனவே உங்க குடும்பத்துல பெரிய அளவுக்கு மருத்துவமனை செலவு இல்லை. இல்லைன்னா வருஷந்தோறும் அந்த குடும்பத்துல மருத்துவமனை செலவு. அதை இந்த நிலையிலிருந்து விழுந்தோம் என்பது அனைவருக்கு தெரிகிறது இல்லை. ஆனா ஜெபம் பண்றாங்க, ஆனா உபவாசம் இருக்கிறாங்க, கூட்டங்களை கலந்து கொள்றாங்க. ஆனா என்ன காரணத்தினால இது வருகிறது என்பது அவர்களுக்கு தெரியவே இல்லை. சிலருக்கெல்லாம் மருத்துவமனைக்கு ஆயிரமா கொண்டு செலவு பண்ணுவாங்க. கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. சிலருக்கு சொல்லுவேன் ஒண்ணு இருக்காது. நீங்க உங்க மன திருப்திக்காக சில குடும்பத்துல இருக்கும்போது சிலர் நம்மகிட்ட வந்து அறிவுரை சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, இப்படி வச்சுட்டு இருக்கிறிய போய் பார்க்க கூடாதா உனக்கு அப்படின்னு வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதுக்காக மன திருப்திக்காக போய் பார்த்து கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலவீனங்கள் வரும், சுகவீனங்கள் வரும். சுகமாக்க முடியாது என்கிறதான வியாதி ஆண்டவரிடத்துல கிடையவே கிடையாது.
டாக்டர் கூட சில வியாதிக்கு மருந்து இல்லைன்னு சொல்லி விடுவாங்க. ஆனா தேவனிடத்துல எந்த வியாதிக்கும் மருந்து, ஒரே மருந்து தான் அவரிடத்துல, அந்த இயேசுவின் நாமம். அந்த ஒண்ணு எல்லா வியாதிகளுக்கும் இருந்தது மருந்து. எவ்வளவு பெரிய தெய்வம்! இன்னைக்கு ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு மருத்துவமாக செய்ய வேண்டியது இருக்கிறது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது எனக்கெல்லாம் பல்வேறு விதமான பலவீனங்கள் வியாதிகள் வரத்தான் செய்கிறது. சில வேலைகளிலே உள்ளே பயமாக இருக்கும். இது இப்படியெல்லாம் இருக்கிறது. சில காரியங்கள் வீட்டில் சொல்லுகிறதே இல்லை. ஏன்னா அவங்க பயப்படுவாங்க. உடனே போய் என்ன செய்யணும், உடனே போய் அந்த டெஸ்ட் பண்ணணும், இந்த டெஸ்ட் பண்ணணும். பிசாசு விரட்டுகிறதான அந்த பணிகள் இருக்கிறபடினால சில வேளைகள் அதனுடைய தாக்கத்தினால சில அறிகுறிகள்லாம் காட்டத்தான் செய்கிறது. அது நமக்கு தெரிகிறது. மருத்துவமனையில போய் பணத்தை செலவு பண்ணாலும் ஒண்ணுமே இருக்காது, ஸ்கேன் பண்ணாலும் ஒண்ணுமே இருக்காது, எக்ஸ்ரே எடுத்தாலும் ஒண்ணுமே இருக்காது. சமீபத்தெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தொண்டைகள்ல இருதயத்துல என்ன வருது, துப்பனா ரத்தமா வருது. வீட்டுல சொன்ன என்ன என்னமோ வாங்கிட்டு உடனே என்ன செய்யணும், ஒரு டெஸ்டாவது பண்ணிடுவோங்க. டெஸ்ட் பண்ணா மனுஷனுக்கு என்ன வரும், பயம் வரும். அப்படிதானே? டெஸ்ட் பண்ணா இது ஒரு மனுஷனுக்கு பயம் வரும். எல்லாம் வச்சிருக்கும் மருந்து இயேசுவனுடைய நாமம் தான். அநேக வேளைகளில் சிலருக்கு சில காரியங்களை சாத்தான் உருவாக்கி இருக்கும் போது அதற்காக ஜெபித்து விட்டு வரும்போது அந்த தாக்கத்தில் அர்த்தம் செய்கிறது. மருத்துவமனைக்கு போய் என்ன செய்கிறது, என்ன காரணத்தில் வந்திருக்கிறது, என்ன நிலைமையில இருந்து நாம இந்த நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து எண்ணி பார்க்கணும். நினைத்து நீங்க நல்லா வாசித்து பாருங்க. இந்த நிலைமையில விழுந்தா என்பதை நினைத்து பார்க்கணும். நினைத்து அடுத்த என்ன திரும்பணும், மனம் திரும்பணும். மனம் திரும்பினா ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தியோ அப்படின்னு நடக்கும். ஆரம்பத்தில் ஜெபஜீவி இருந்தது, ஜெபம். ஆரம்பத்தில் ஜெபஜீவி இருந்தது, ஜெபம். ஆரம்பத்தில் உபவாசம் இருந்தோம், ஜெபம். ஆரம்பத்தில் சபை மேல அன்பு இருந்து சபைக்காக ஜெபம் பண்ணோம். ஆரம்பத்தில் உடன் விசுவாசிகள் மேல அன்பு இருந்து எல்லாரும் நம்ம என்ன செய்யணும், அன்பா என்ன செய்யறோம், விசாரித்தோம். விசாரிக்கிறதுக்கு பணமா கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்களை விசாரிச்சு நமக்கு என்ன ஆக போகுது, முழு சுயநலத்தில் இருக்கிறதான மனுஷர்கள் அவங்கள விசாரிச்சு நமக்கு என்ன, நீ அவங்கள விசாரிச்ச உனக்கு வேறு விதத்தில் ஆண்டவோடு விசாரணைக்கு ஆட்களை ஏற்படுத்த. நம்மளை எல்லாரும் விசாரிக்க நினைக்கிறோம் அல்லவா, நம்மளை எல்லாரும் மதிக்க நினைக்கிறோம் அல்லவா. நீங்க யார் மதிச்சிய, நீங்க யார் மதிச்சிய? வேதத்தில் சொல்லப்படுற கனப்படுகிறதுல ஒருவருக்கு முந்திக் கொள்ளணும். கனம் பண்ணுகிறதுல கனம் பண்ணுறீங்களா அடுத்தவங்களை? என்ன அடிப்படையில் அடுத்தவங்க கனம் பண்றீங்க? படிச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் கனம் பண்றீங்களா, இல்ல வசதி படைத்தவங்களா இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் கனம் பண்றீங்களா? என்ன அடிப்படையில் கனம் பண்றீங்க? வேதத்தில் என்ன அடிப்படையில் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ண தானே இருக்கு. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ என்ன பண்ணுகிறான், சங்கீதத்தில் இருக்கு. கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் ரொம்ப பயப்படுறா நீங்க அவனை மதிக்கணும். மனதில் மனுஷர்கள் மதிக்கணும். உடனே விசுவாசியா மதிக்கணும். ஊழியக்காரங்களை மதிக்கணும். கிறிஸ்தவர்களை மதிக்கணும். வயது கூடவங்களை என்று சொல்லி மதிக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்திருந்து அவனை நீ சொல்லிக் கொடுக்குறீங்களா பிள்ளைகளுக்கு? உங்களிடத்துல கற்றுக்கொள்ளும். நீங்க செய்கிறத பார்த்து சில காரியங்கள் நீங்க சொல்லுகிறத பார்த்து கற்றுக்கொள்ளும். நீங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்குறீங்க? ஒருவர்களை மதிக்கும்படியாக சொல்லிக் கொடுத்து வளர்க்குறீங்களா? அவன் மாமா கேளு, நல்லா இருக்கிறீங்களான்னு கேளு சொல்லிக் கொடுக்குறீங்களா? அவன் நம்முடைய உரைமுறையா கேள்வி ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டேன். அவங்க படிப்பறிகள் அதெல்லாம் இருக்கலாம். பையன் இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், இல்லைன்னா பெரிய படிப்பு படிச்சிருப்பான். முதியோர்களை கடன் பண்ணுவதில்ல, இந்த பிள்ளைகள் குறைபடக்கூடாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். என்ன அளவினால் இந்த பிள்ளைகள் வளர்க்கிறார்களோ அந்த அளவினால் அவர்களுக்கு தேவன் என்ன செய்வார், அளப்பார். ஆனா நீங்க மற்றவர்களை மதிக்க நினைக்கிறீங்க, நீங்க ஒருத்தரையுமே என்ன செய்யறதில்ல. எல்லாரும் உங்களுக்கு தர நினைக்கிறீங்க. நீங்க எத்தனை பேர் செய்றீங்க? உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சா எல்லாரும் உங்க வீட்டுக்கு வர நினைக்கிறீங்க. நீங்க எத்தனை வீட்டுக்கு போனீங்க? எத்தனை வீட்டுக்கு போனீங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேர் குறைபடுறோம். நீங்க தான் முதல்ல இருக்கணும். ஒருவருடைய வீட்டுல
கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? உங்க பக்கத்துல இருக்கிற உறவு உங்களால் மதிக்க முடியல. உறவுடைய வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சா போக முடியல. என்னமா 3ஆம் தரப்பு 4ஆம் தரப்பு ஆளுக்கு போய் கொடுத்துட்ட மாதிரி கொடுத்து விடுறீங்க. உங்களால் போய் விசாரிக்க முடியல. நல்ல சுகம் தந்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறார், நல்ல வாகனம் தந்திருக்கிறார், பணத்தை தந்திருக்கிறார், காரணத்தை கூட போகலாம். ஏன் போக முடியவில்லை உங்களால்? எனக்கு யாரும் தேவையில்லை. உங்களுக்கு யாரும் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா நீங்க மற்றவர்களுக்கு தேவை என்பதை நீங்கள் வந்து அறிக்கணும். ஆனா அதுக்குதான் உங்களுடைய ஒரு குடும்பத்தில் பிறக்க வச்சிருக்கிறார். எதற்காக உறவு குடும்பத்தில் பிறக்க வச்சிருக்கிறார்? நீங்க அந்த உறவுகளை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா உறவுகளை மதிக்கிறதே இல்லை. இந்த உறவுகளை மதிக்காம உறவுகளிடத்துல சண்டை போடுவதற்கு பழக்குவித்து விடுகிறீங்க. உங்க பிள்ளைகளை, உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய சகோதரர்களை, சகோதரிகளை. எந்த விதத்துல நியாயம் சொல்லணும்? எங்க வீட்டுல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. என்ன பேசுகிற என் மகளுக்கு பொறுக்க முடியல. சில நேரங்கள் அப்படிலாம் வரும். குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா குடும்பங்கள் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் சாவளவு இல்லாத அளவுக்கு போகக்கூடாது. உடனே அதை சரிப்படுத்தி நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம வந்து தாழ்ந்து போகிறதுல ஒரு குறையுமே நமக்கு வந்து என்ன செய்யாது, வராது. பொறுத்தார் பூமி அளவு பொறுத்து போங்க. நம்ம என்னத்தை கெட்டு போக போறோம்? அந்த நேரத்துல தானே ஒரு மாதிரி இருக்கும். உங்களத்துல பேசாத நல்லா இருக்கிறீங்களான்னு அது கேட்பீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்துல தான் ஒரு மாதிரி சகஜமாயிடும். அப்ப காரசாரமாக விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. என் மகளுக்கு பொறுக்க முடியாம விடுறது பேசுறதுக்கு வரா. போ தூரப்போ. நீ யாரு? நீ சின்ன பிள்ளை. பெரியவங்க பேசுற இடத்துல பேசக்கூடாது. அன்னைக்கு நிறைய இடத்துல நமக்கு சப்போர்ட்டுக்கு யாரு கூப்பிடுறோம்? எத்தனை காட்டிக்கேட் இருக்கோ, எத்தனை அரட்டிக்கேட் இருக்கோ, எத்தனை பால்குடி மருந்து எல்லாம் பேசு. அங்கோட்டு நிற்போம், இங்கோட்டு நிற்போம். அப்பதான் காரியம் தீரும். அவனுடைய காரியம் யாரால் தீரும் தெரியுமா? வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். அந்த நம்பிக்கை இருந்தால் நீங்க கிறிஸ்தவ ஜீவியம் செய்யுங்க. அந்த நம்பிக்கை இல்லாமல் எந்த கிறிஸ்தவ ஜீவியம் உங்களால் செய்ய முடியும்? எந்த நியாயமாக இருக்கட்டும், எந்த வழக்காக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் தீர்த்து வைப்பார். இந்த நம்பிக்கை விசுவாசம் இருந்தால்தான் நீங்கள் ஜெய ஜீவியத்துல நீங்கள் கடந்து வர முடியும். இந்த நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் ஒருபோதும் ஜெயிக்கவே முடியாது. இந்த தாவீது அந்த ஆண்டவர் கர்த்தர் பேர்ல, அந்த நாமத்தின் பேர்ல நம்பிக்கையுள்ளவனாக இருந்தபடினால லெகுவாக அந்த கோலியாத்தை ஜெயித்து விட்டான். அவனுடைய நம்பிக்கைக்கு மேலாக ஆண்டவர் அங்கு வந்து கிரியை செய்தார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நினைக்கிறதற்கு மேலாக உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியின் ஜெயத்தையும் ஆண்டவர் தரும்படியாக வந்து விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய நேசத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. என்னை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை நான் வந்து அறிந்திருக்கிறேன். அநேக விதமான காரியங்கள் நான் உணர்ந்திருக்கிறேன். என்னை யார் நேசிக்கிறார்? என்னை அங்கலாய்க்கு ஆண்டவன் என்ன செய்வதில்லை, விடுகிறது இல்லை. ஆனா என்னை அங்கலாய்க்கு விடமாட்டான்னு சொல்லிட்டு நான் நாளைக்கே போய் ஆண்டுக்கெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நாளைக்கே போய் ஒரு கோடி ரூபாய் காரை வந்து நான் டியூர் எடுத்துட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டுகள் நேசிக்கிறாரு, நான் விருப்பம் ஆண்டவர் எனக்கு தருவாருன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம விருப்பப்படியும் ஆண்டவர் செய்ய மாட்டார். நம்மளை நேசிக்கிறோம். விருப்பப்படி செய்தா நம்ம வந்து தவறா போயிடுவோம். இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் விருப்பம் நிறைவேறுகிறதான ஜனங்களாலேயே ஆண்டவருக்காக வாழ முடியல. கொஞ்சம் தான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கொஞ்சம் தான் முன்னேற்றி வைத்திருக்கிறார். இன்னும் இருக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதம். இன்னும் பிள்ளைகளை வச்சு ஆசீர்வாதம் வர வேண்டியது இருக்கிறது. இன்னையுடைய குடும்பத்தை வைத்து ஆசீர்வாதம் வர வேண்டியது இருக்கிறது. இந்த கொஞ்சம் ஆசீர்வாதத்தை வைத்து இவர்களால் ஒழுங்கு ஆண்டவரை தேட முடியல, இவர்களால் ஆண்டவரை பிள்ளைகளை மதிக்க முடியல, இவர்களால் எல்லா ஜெபத்திலையும் பங்கு பெற முடியல, இவர்களால் ஆண்டவருக்குரியதை கொடுக்க முடியல. ஆண்டவர் எப்படி நம்பி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? வேதத்திலே ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம், தானியேல். இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் நேபுகாத்நேச்சாருடைய அந்த ராஜாவுடைய நாட்களில் வாழ்ந்தவன். அவனுடைய மகனாகிய பெல்ஷாத்சாருடைய காலத்தில் வாழ்ந்தான். அதற்கு அப்புறமாக மேதியனாகிய தரியுடைய காலத்தில் வாழ்ந்தான். கோரேஸ் என்ற ராஜாவுடைய காலத்தில் வாழ்ந்தான். அத்தனை ராஜாவுடைய காலத்திலேயும் இந்த தானியேலுடைய காரியம் எப்படி இருந்ததா? அவருடைய காரியம் எங்க போனாலும் இருந்ததுதான். உங்களை பார்த்து ஜனங்கள் சொல்லி உங்களை கூட்டிட்டு போனா சும்மா நீங்க கூட போனாலே போதும். அவ்வளவு நாள் அவர் பிரயாசம் நடக்காத காரியம் என்ன செய்யும்? ஏன்னா உங்களிடத்துல ஜெயகர்த்தர் இருக்கிறார், உங்கள்கிட்ட ஜெயவேதன் இருக்கிறார். சில சொல்லுவாங்க
என் கூட பேராத, என் போற இடமா என் போற இடமா விளங்காது, இவனை கூட்டு போகாத, இவளை கூட்டு போகாத, அந்த பேர் நமக்கு அது வரக்கூடாது. யோசேப்பு போன இடத்துல போத்திபாருடைய வீட்டுல அங்க ஜெயம், ஆசீர்வாதம். யாக்கோபு போன இடத்துல மாமனுடைய வீட்டுல ஜெயம், மாமனுடைய வீட்டுல வந்து என்னது ஆசீர்வாதம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த யாக்கோபு போவதற்கு முன்னாடி மாமனுக்கு இருந்தது கொஞ்சம், ஆனா இப்போ இவன் போனதற்கு பிறகு இந்த யாக்கோபு போனது நிமித்தமாக அவனுடைய மாமனாருடைய வீட்டுல ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரளாக வந்து சேர்த்து பெரிய. நீங்க போற ஆசீர்வதிக்கப்படுகிறதா? ஒரு கையை வச்சாலும் ஆசீர்வதிக்கப்படணும். போய் விவசாய வேலை செய்ய போனா அந்த விவசாய வேலை எந்த தோட்டத்துல செய்யறீங்களோ அந்த தோட்டம் ஆசீர்வதிக்கப்படணும். வேலை செய்யும்போது ஜெபத்தோட செய்யணும். சம்பளம் வாங்குறீங்களா இல்லவா? சம்பளம் வாங்குறீங்களா? சம்பளம் வாங்கிட்டு தான் வேலை செய்றீங்க. ஜெபத்தோட என்ன செய்யும்? ஆண்டவரே, நான் வேலை செய்யற வயல் அந்த வயல் ஆசீர்வதிக்கப்பட்ட எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கல. தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக நீங்க செய்கிற வேலை, நீங்க போகிறதான வீடு, இவைகளெல்லாம் ஆசீர்வாதம் பெறும். நீங்க நினைக்க கட்டாயம் ஆசீர்வாதம் பெறும். நீங்க செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் செய்கிற வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் வரைமுறையே இல்லாமல் நீங்கள் வியாபாரம் தொழில் இவைகளெல்லாம் செய்து கொண்டிருந்தால் அவைகள் என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. வியாபாரம் செய்யறவங்க மற்ற இடத்துல 2 ரூபா வந்து வருமானம் வச்சா நீங்க 5 ரூபா வச்சுன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? என்ன இல்லை, உங்களுக்கு உண்மை இல்லை. தானியே ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரணம் அவன் உண்மை உள்ளதான ஒரு மனுஷனா. உண்மையாக இருப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உண்மையாக இருக்கிறத மனுஷன் கைப்பாடுபடுறதும் என்ன செய்யணும்? அநியாயம் பண்ண டக்குன்னு வந்து முன்னேறிடுவான், டக்குன்னு முன்னேறிடுவான். சொல்லுவாங்க புது பணக்காரன் அப்படிம்பாங்க, புது பணக்காரி புது பணக்காரன் டக்குன்னு முன்னேறிடுவாங்க. ஆனா அவன் என்ன செய்யணும்? நான் என் வாழ்நாட்டில் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். டக்குன்னு பணக்காரன் ஆனவங்களும் உண்டு. சிலர் நான் இப்பவும் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்பேன். அநேகர் ஆண்டவர் அனுமதிக்க விடல. எல்லாம் அவங்க விரும்பினபடியெல்லாம் வந்து சேர்த்தாங்க. எப்படியெல்லாம் அவங்க விரும்பினாங்களோ அப்படியெல்லாம் வீடு கட்டினாங்க. எப்படியெல்லாம் அவங்க விரும்பினாங்களோ அதெல்லாம் வந்து வாங்கினாங்க. ஆனா எல்லாம் வந்து நியாயம் இல்லாமல் வந்தது. எனவே இவர்கள் சேர்த்து வச்சாங்க. ஆனா அவர்களால் அனுபவிக்க முடியல. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். அடுத்தவங்களை ஏமாற்றி நிறைய வருகிறத விட கைப்பாடுபட்டு உழைச்சி கொஞ்சம் வந்து பாத்தீங்களா, அதுல இருக்க மன நிறைவு, அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே வந்து வராது. ஹல்லேலூயா. குறையாய்ந்து ஆண்டு ஆசீர்வதித்து தருவார். நான் சில பேர் கொடுத்து ஆச்சரியப்படுவேன். சில பேர் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. சில பேருக்கு ஆச்சரியப்படுவேன். எப்படி இந்த சின்ன வருமானம், இந்த குறைஞ்ச வருமானம், இவங்க எப்படி இவங்க உற்சாகமா செயல்படுறாங்க, உற்சாகமா எப்படி வந்து செயல்படுறாங்க. இடைக்கால மாசம் ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய வைராக்கியம். எப்படியாயும் அங்க ஒரு கூட்டம் ஆத்மாக்கள் ஒரு ஆத்மா கூட்டம் வந்திருக்காங்க. அவங்க வீட்டுல ஜெபத்துக்கு வந்தவங்க தான். குணசரி தானே. இப்ப தூக்குனீங்களா? ஜெபேட பயன்படுத்தினவர் தூக்கம் வந்து செய்ப்பாங்க. வீட்டுல தூக்குனீங்களா? நீண்ட நாட்களாக அவர்களுக்கு என்ன வருது இல்லையா? நீண்ட நாட்களாக தூக்கம் வரதே இல்லையா? ஆனா அவங்க வீட்டுல வச்சு ஜெபம். யார் வீட்டுல? பாக்கியத்தை வீட்டுல வச்சு ஜெபம். வீட்டுல வச்சு ஜெபம் வச்சிருக்கிறவங்க அவங்க வீட்டுல இன்னொருத்தங்களுக்கு போய் ஜெபம் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா சில ஆவிகளுடைய இது இருக்கும்போது அந்த வீடுகளில் பிரச்சனை வரும் என்பதற்காக ஜெபம் இல்லை. ஜெபம் ஜெபனை கொடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கே வந்துச்சு. அப்படிதானே? நீங்களும் சொல்லுங்க, எழுப்பி தலையடிக்கணும். தூக்கம் வந்தா அப்படியா? அண்ணா தூக்கம் வந்து என்ன செஞ்சு ஜெபனே தான் கொடுத்துட்டு வந்தேன். அது வந்து என்ன ஆயிடுச்சு, அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கொடுத்தது. அப்ப அவங்க வீட்டுல ஜெபம் நடக்க உற்சாகமா. நம்ம வீட்டுல ஜெபம் நடந்தா, சில வீடுகளில் ஜெபம் நடந்தா ஜெபம் நடத்துவதற்கே சிலருக்கு சாப்பிடையா அந்த பாஸ்டர் 50 ரூபாய் காணி கொடுக்கலாமா? எப்படி கொடுக்க? ஆஸ்பத்திரிக்கு போய் 500 ரூபாய் பச்சை அடியில கொண்டு என்ன செய்யணும் நினைக்கலாமா? இது ஊழியக்காரங்களுக்கு 50 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. சரி, மற்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் மொத்தமா கூட்டமே வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க சிலர். அவங்க வீட்டுல கூட்டம் நடந்துட்டு இருக்கு.
ஒவ்வொரு கூடலையும் சாப்பாடு தான். நாங்கள் போடவே சொல்ல, அவங்க பெரிய வருமானம் உள்ளவங்கலாம் இல்லை. சரி, சின்ன ஒரு இட்லி வியாபாரத்தை பார்க்குறாங்க. காலையில் இட்லி போட்டு கொஞ்சம் வியாபாரம் பார்க்குறாங்க. அவங்க 4 பேர் சாப்பிடட்டும், அதுவும் சும்மா வந்து தொட்டை உடச்சுனா அப்படி ஆக்கி போட்டுறா மிச்சம் மீதியா. நான் ஆச்சரியப்படுவேன். இப்படி இருக்கிறவங்க இவ்வளவு விசாலமா வந்து இருக்கிறவங்க ஒரு இருதயத்தை ஆண்டவர் வந்து என்ன செய்யறாரு, கொடுத்துருக்கிறாரு. சரி, சிலர் என்ன செய்வாங்கன்னா இப்படி போடுறதுக்கு காணி கொடுக்கறத கட் பண்ணிடுவாங்க. தசமா காணிக்க பாதி வெட்டி இப்படி போடுறது, இப்படி வந்து இவங்க சாப்பிட. தசமா காணிக்க கொஞ்சம் எடுத்தா கூட அதனுடைய தாக்கம் உங்களுக்கு கட்டாயம் வந்து இருக்கும். ஏனென்றால் அது யாருக்குரியது? லேவியருக்குரியது. அது அவர்களுக்கு தத்தமா கொடுத்துறான்னு சொல்லி அவங்க தசமா காணிக்க வந்த நாளுக்கு கரெக்டா தட்டாம அவங்க வருமானம், அவங்க மாப்பிள்ளை வருமானம், அவங்க மகன் வருமானம் எடுத்து வச்சு கட்டாயப்படுத்தி அவங்க நினைச்சு. எனக்கு கஷ்டம் தான், எனக்கு புதுசா வர்றாங்க, சிறிய வியாபாரம் பார்க்காங்க. ஆனா அதுலயும் அவர்கள் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அவர்களுக்கு மற்ற காரியங்களும் ஆண்டு என்ன செய்யறாரு. ஆனாச்சும் ஒரு சாட்சி சொன்னாங்க, லேட்டா வந்துட்டாங்க, ஒரு சாட்சி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாஸ்டரையா, உங்க மகிட்ட சொல்லி சாட்சி எழுதணும் அப்படின்னாங்க. சாட்சி இருக்குல்ல உங்களுக்கு? நான் இசைவரேன் சாட்சி வந்தோட ஒரு சாட்சி சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம், பையத்தைக்கும் அப்படிதான் அவங்க வித்தாயா கொண்டுதான் ஊழியர்களுக்கு, ஊழியக்காரங்களுக்கு, சபைக்கு, விசுவாசிகளுக்கு, இவங்களுக்குலாம் நல்ல ஆர்வமா செய்யணும் நல்ல விருப்பம். அவங்க நேரத்தில் பைக்கில் வந்தாங்க, எங்களை வீட்டுக்கு ஒரு வேலை செய்து தரணும் வந்து அவங்களாம் வந்தாங்க. இந்த வேலையை நாங்கள் செய்து தரோம். நீண்ட நாள் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா விரத எரிக்க தூரக்கூட மனசு இல்லாம 5 வருஷத்துக்கு மேல இருக்கும். பத்திரப்படுத்தி ஆண்டவரை யாரை வச்சு ஆண்டவரை உடைக்க, எனக்கு ஆளே கிடைக்கல. நம்ம சபையில் ஆள் உண்டான நம்மளை பார்த்தாலே அந்த ஆளுக்கு பிடிக்க முடியுது. ஆனால் அவங்களை கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தேக்கி வச்சு தூரக்கூடதுக்கும் மனம் இல்லை, தூரக்கூடதுக்கும் மனம் இல்லை. எனக்கும் உடைக்க தெரியாது, என்ன செய்யறது. கடைசியில் 5 வருஷம் தான் சொன்னேன். 5 வருஷமா நீங்க அந்த விரவை உடைப்பதற்கு சொல்லியே ஆண்டவர் விரவை பாதுகாப்பு வச்சிருக்க. நேற்றே வந்துட்டாங்க அவங்க விரவை உடைப்பதற்காக, நேற்றே வந்து நினைச்சிட்டாங்க. நேற்றே வந்து வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க 6 லிட்டர் பெட்ரோல் இல்லை, அங்க இருந்து ஆட்டை நீங்க கொண்டு வந்திருக்கிறார். வண்டியில பெட்ரோல் இல்லை, 6 லிட்டர் பெட்ரோல் நான் ஊத்துனேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எத்தனை கிலோமீட்டர்? 50 கிலோமீட்டர் நினைக்கிறேன். கரெக்டா அது எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 50 கிலோமீட்டர் இருக்கும். வச்சிருக்க வண்டி பழைய வண்டி தான். இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்றாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, கர்த்தர் விசாலமாக இருக்கிறதான அவர்களை என்ன செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். தானியேல் எப்படி இருந்தானா, உண்மையுள்ளதான ஒரு மனுஷனாக இருந்தான். அதை குறித்து நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லலாம். எடுத்த வேத புதியமா உங்களுக்கு இப்போது சொல்வதற்கு சமயம் இல்லை. இந்த தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு என்ன கொடுக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார். ஏன்னா அவர் நம்ம என்ன செய்யறார், நேசிக்க. அவர் நம்ம நேசிக்கிறார் என்பதற்காக அடுத்தவர்கள் அசட்டை பண்ணிக்கிறாங்க. நான் ராஜா வீட்டுக்குள்ள நான் யாரையும் மதிக்க மாட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறாரு. அந்த அன்பை நான் ஜனங்க மத்தியில வெளிப்படுத்துவேன். எல்லாருக்கும் அன்பின் கிரியைகளை செய்வேன். எல்லாரையும் மதிச்சு நடப்பேன். உறவுகளை, உடல் விசுவாசிகளை, மனுஷர்கள் எல்லாரையும் நான் மதிச்சு நடப்பேன். அப்படி நீங்க மனத்தாழ்மையாக நடந்து பாருங்க. ஆடு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய காலங்களை மட்டுமல்ல, உங்களுடைய சந்ததி ஆண்டு உங்க கண்பார்வை என்ன செய்வாங்க. நீ வயதாகும் போது உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல நீங்க வந்து கிறிஸ்தவம் செய்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை பார்த்து ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே இப்படி பிள்ளைகளை வச்சிருக்கீங்களா, நன்றி ஆண்டவரே இவ்வளவு வருமானத்தை கொடுத்துருக்க நன்றி ஆண்டவரே, இப்படி ஒரு வருமான தந்தீங்களா ஆண்டவர் நன்றி. ஆண்டவர் இந்த நன்றியை சொல்லும்படியாகவே ஆண்டவர் வந்து உங்களை வைக்கணும்னா இப்பவே நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்ய வாழுங்க. தேவனுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்க. கர்த்தராமே இந்த வேத பகுதியை ஆசீர்வதித்து உங்களுக்கு தருவாராக. நாம் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் உங்களை இந்த வேளையில இருக்கிற எல்லா தோல்விகளையும் மாற்றி ஜெயத்திற்கு நேராக வழி நடத்துவாராக. ஜெய ஜீவியத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா
இயேசு நாமத்திற்கு சாத்தானின் கோட்டை தகர்ந்தொழிய சந்தியம் நீதியம் நிலைத்தோங்க சாத்தானின் கோட்டை தகர்ந்தொழிய சந்தியம் நீதியம் நிலைத்தோங்க சாத்தானின் சேனை அடுகிடமே துணி சாட்சியார் வழிபோ துணி சாட்சியார் வழிபோ ஜெய கிறிஸ்து சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் பாடி ஜெய கொடியோ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே எங்களுக்கு எப்போதும் ஜெயம் கொடுக்கிறதான எங்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதனாலே உம்முடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து உம்முடைய நாமத்தை பாட துதிக்க கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கெல்லாம் கிருபை செய்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியங்களை நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை தாருங்க. யார் யாருடைய வாழ்க்கையில என்னென்ன தோல்விகள் இருக்கிறதோ எல்லா தோல்விகளும் பிள்ளைகளுக்கு மாறி எல்லாருக்கும் ஜெயம் உண்டாகும்படியாக ஜெய கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன சத்தியங்களை கர்த்தர் இவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் அந்த சத்தியங்களை அறிந்து செயல்படுத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பலனை ஒத்தாசை கொடுக்க வேண்டுமாறு சிந்திக்கிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகள். வராத ஜனங்கள் வருநாட்கள் அழைத்து வாருங்கள். சமீபத்தில் தூரத்திலும் இந்தியாவின் பல மாநில வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டவர்கள் உண்டு. அவர்கள் இருக்கிற இடத்தில் நம்முடைய கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. உமக்காக சத்தியத்தின்படி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எல்லாரையும் கர்த்தர் கிருபை கொடுங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் காணப்படுவதாக கொடிய வியாதிகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய எல்லா தீமையான ஆலோசனைகளுக்கு எங்கள் எல்லாரையும் விலக்கி கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே எல்லா தீமைகளுக்கு விலக்கி எங்களை காத்து வந்தீரே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சடுதி ஆபத்துகளுக்கு விலக்குங்க. போக்குவரவு எல்லாம் உடைய பாதுகாப்பை எல்லாரும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகை தாமதிக்கு மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சரிகாலத்திலே கடந்து ஆரம்பிக்க கிருபையாக வருகை இருக்குமானால் எதிர்கொண்டு வரத்தக்கதான பரிசுத்த ஜீவியத்தை தந்து தேவன் நம்மை வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.